விழா வந்து கரூர்ல இருந்து விக்டிம்ஸ் எல்லாம் மாமல்லபுரம் போறாங்க. விஜய் வந்து நாளைக்கு பார்க்கறாரு. சீமான் என்ன சொல்றாருன்னா ஓட்டு பெட்டி இதே போல பணிகள் கொண்டு வருவாங்க. நான் இந்த விஷயத்துல அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க, இவரோட கருத்துக்கு என்ன பதில் சொல்றீங்களுக்குள்ள நான் வந்து போக விரும்பல. ஆனால் கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் கரூருக்கு போயிருக்கலாமா வேண்டாமா, அது அவங்க கட்சி கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. குறைந்தபட்சம் மக்களை பார்க்கிறார் அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம்தான். இதில் சிபிஐ விசாரணை இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை வெளிவருகின்ற பொழுது நீதி கிடைப்பதற்கு நம்மளுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இப்போ வரைக்கும் அவர் கரூர் போகலன்றதே மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் விமர்சனத்துக்குள்ளாக இருந்த நிலையில பாதிக்கப்பட்டவங்களை சென்னைக்கு அழைத்து சென்று தன்னுடைய இடத்துல அவர் பாக்குறாரு அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? இதுல நான் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க டிவி கிட்ட கேட்கணும். தாவேகாவை விமர்சிக்கிறத பாஜக தவிர்த்து வருது. இதுக்கு காரணம் வந்து எப்படியாவது தாவேகாவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சினாலதான் இது செய்யறாங்க. ஆரம்பத்துல தாவேகா பாஜகவை விமர்சிக்கும் போது உரிய பதிலடி பாஜக தலைவர்கள் கொடுத்தாங்க. எதுக்காக அமைதி காக்குறாங்கன்னு ஒரு இது வருது. நாங்க எங்க அமைதி காக்குறோம்? ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வந்ததுன்னா அது எல்லா கட்சி மேலேயும் நாங்க வைக்கிறோம். புரியுதுங்களா? ரெண்டாவது, விமர்சனம் பண்ணனதாலவே கூட்டணி வரலன்னு சொன்னா இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணியே போட முடியாதுங்க. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிகளும் அந்த தேர்தலுக்காக ஒரு கூட்டணியை சேர்க்கிறாங்க. அப்போ அந்த கட்சி மேல விமர்சனம் பண்ணிருக்காங்கன்னா காங்கிரஸ் பத்தி திமுக காரங்க பேசாதான். ஏங்க அவ்வளவு தூரம் நீங்க கூட்டணிக்கே போகாதீங்க. கரூரிலே பொதுக்கூட்டத்திலே முதலமைச்சர் திரு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு? திருடருங்கிறாரு. அதே முதலமைச்சர் அவர் கட்சியில சேர்ந்த அமைச்சராக்கி அவர் தியாகிங்கிறாரு. நீங்க விமர்சனத்துக்குள்ள போனீங்கன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நன்றிங்க. சீக்கிரம் பாஜக உள்ள வரும்ன்றீங்க. நான் உள்ள வரி வெளியில் போங்க நல்லா நான் சொல்ல மாட்டேன். அது தேசிய தலைமை சொல்ல வேண்டிய முடிவு. அதனால நாங்க கட்சியில இருக்கிறவங்க என்ன கூட்டணி தேசிய தலைமை அறிவிச்சாலும் அதுக்கு வேலை பண்ணணும். என்னன்னு கேட்டா அது கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. இந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு சூழல் எதனால வருது? ஒரு கட்சி அப்படிங்கறது மட்டும் இல்ல, கூட்டணி அப்படின்னு அமைக்கும் போது அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லட்சியம் உண்டு, ஒரு சித்தாந்தம் உண்டு, ஒரு வேலை முறை உண்டு. இதையெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் வச்சுட்டு இருந்தா கூட தேர்தலில் யார் வரக்கூடாது அல்லது எந்த ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கறது பிரதான நோக்கமா இருக்கு. நீங்க மத்தியில கூட பாருங்க, பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. மற்றபடி அவங்களுக்கு வேற ஏதாவது பொதுவான விஷயம் உண்டா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல எங்காவது ஒன்னா இருந்தா? இங்க இதை விட மோசம் என்ன பாருங்க. நாமெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். இந்த பக்கம் 3/4 மணி நேரம் போனீங்கன்னா பாலக்காடு, அங்க போனீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிரெதிரா நிக்குது. இந்த பக்கம் 1/2 மணி நேரம் உள்ள வந்தாச்சுன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. என்ன காரணம்? அங்க போயாச்சுன்னு சொன்னா பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஒன்னா சேர்றாங்களா? சாரி, பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள அதிகார போட்டி. இங்க உள்ள வந்தாச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்னா சேரணும்னு ஒன்னா சேர்ந்துக்கிறது. இது என்னங்க அரசியல்? தமிழக வெற்றி கழகத்தை பாஜக முடக்கி வச்சிருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை எப்படி பாக்குறீங்க? அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு. இந்த நாட்டுல எல்லா தேசிய கட்சிகளும் சரி, மாநில கட்சிகள் அவங்கவுங்க சுதந்திரமா செயல்படலாங்க. அதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம நாட்டுல சுதந்திரமா செயல்படுவதற்கு, ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு, கூட்டம் கூடுவதற்கு எல்லாமே சட்டம் இருக்கு. சட்டத்தின்படிதான் நடக்கணும். சில நேரங்கள்ல மாநில அரசு அவங்க கட்சி கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் பேனர் வச்சுக்குவாங்க, எங்களை பேனர் வைக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த கஷ்டத்தோட தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமா விஜய்க்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் வேர்ல்ட் வைட் ஆயிடுச்சு. எனக்கு தெரியலீங்க, நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே, உங்க ஸ்டேட்மெண்ட் நான் கேட்டுக்கிறேன். என்னன்னா அயல்நாட்டு தூதர்கள் எல்லாம் வந்து விஜயை சந்திக்கிறதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட அனுமதி கேட்டதா ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. உள்துறை அமைச்சர்கிட்ட யார் கேட்டிருக்காங்கன்னு தெரியாது. இல்ல இவரை பாக்குற கேட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது. நான் உள்துறை அமைச்சகத்துல இல்ல. ஆனா தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க தான் மீடியாவில் எழுதுறத நாங்களும் பாத்துக்கிறோம். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.